தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலும் கூட நம்ம சார்ல்ஸ் தாமஸ் ஸ்டட் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரரை குறித்து பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஊழியக்காரரை காட்ஸ் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட தகப்பன் எட்வர்ட் ஸ்டட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் மேலே அதிகமான ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஆனால் அவர் தேவனை குறித்து அதிகமான காரியங்களையும் கற்றுக்கொள்கிறாரு. தேவன் மேலே ஒரு நல்ல ஒரு மரியாதையும் அவருடைய அன்பையும் அவர் புரிஞ்சுக்கிறாரு. அவருடைய வாஞ்சை எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, அவருடைய பிள்ளைகள் 3 பேருமே தேவனை குறித்து அதிகமாக அறிஞ்சிக்கணும், தேவனை அதிகமாக பிரசித்தப்படுத்தணும் அப்படிங்கிறது அவருடைய வாஞ்சையாக இருந்துச்சு. இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஃபார்மேஷனை கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஆனால் அவருடைய பிள்ளைகள் ஸ்போர்ட்ஸில் அதிகமான ஆர்வத்தை காட்டினாங்க. அதில் குறிப்பாக சார்ல்ஸ் ஸ்டட் எப்படிப்பட்டவராக இருந்தார்னா, ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருந்தார். அவர் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸை செஞ்சார். ஆன போதிலும் அவர் தேவனுக்குள்ளே எப்படியாவது வழி நடத்தணும் அப்படின்னு எட்வர்ட் யோசிச்சாரு. ஒரு வாட்டி அவங்க காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது அந்த 3 பிள்ளைகளுமே எட்வர்ட் என்ன பண்றாருன்னா, அவங்களுக்கு தேவனை குறித்து போதிக்கிறாரு. போதிக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் லாபம் என்ன அப்படிங்கிற ஒரு வசனம் சார்லஸோட இருதயத்துல ஆணி பாய்ந்தது போல அவர் ஃபீல் பண்றாரு. ஸோ ஹாஸ்டல் போனதுக்கு அப்புறமா அவர் அந்த காரியத்தை குறித்து நிறைய சிந்திக்கிறாரு. சிந்திக்கும் போது அவருக்கு நிறைய வெளிச்சம் கொடுக்கப்படுது. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஜார்ஜ் சார்ல்ஸோட அண்ணனுக்கு ஒரு நோய் வருது. அந்த நோயிலிருந்து எப்படி மீள்றதுன்னு தெரியாம குடும்பமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படும் போது சார்ல்ஸ்க்கு ஒரு காரியம் ஆவியானவரால் உணர்த்தப்படுறாரு. என்ன அப்படின்னா, அவருக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு, நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயரா இருக்காரு, அதெல்லாம் தாண்டி மெடல்ஸ் இருக்கு, சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு. அவருடைய டேலண்ட்னால அவருக்கு நிறைய புகழும் பெருமையும் கிடைச்சிது. ஆனா அவர் யோசிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ விஷயங்களும் என்கிட்ட இருந்த போதிலும் இது எதுவுமே என்னுடைய அண்ணனை என்ன பண்ண போறது இல்லை, காப்பாற்ற போறது இல்லை. ஆனா யாரால தான் காப்பாற்ற முடியும்? என்னுடைய அண்ணனை தேவனால மாத்திரம்தான் காப்பாற்ற முடியும். விசுவாசம் வச்சு ஜெபம் பண்ணாரு, முழங்கால் படிட்டு. அதே போல அவங்களுடைய அண்ணனையும் அவர் காப்பாத்துறாங்க. தேவன் அவங்க அண்ணனை மீட்டு ஒரு அற்புதமான ஒரு வழியில அந்த குடும்பத்தை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் சார்ல்ஸ் எங்க போறாருன்னா, சைனாக்கு போய் ஒரு பெரிய ஒரு ரிஃபார்மேஷனை கிரியேட் பண்றாரு. அதுக்கப்புறம் கேனிபல்ஸ் வாழ்ந்துட்டு இருக்க ஆப்பிரிக்காவுக்கு போய் அவர் தேவனை குறித்து சொல்றாரு. எவ்வளோ கஷ்டங்களும் காயங்களும் அவர்களை ரொம்ப துன்பப்படுத்துறாங்க. ஆனாலும் அவர் தேவனுக்காக நிற்கிறாரு. அதுக்கப்புறமா அவருடைய மரண படுக்கையில அவர் இறந்துடுறாரு, பெட்ல இறந்துடுறாரு வயசானதுக்கு அப்புறம். ஸோ நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல புகழ்ச்சியை குறித்தும் பெருமையை குறித்தும், யாராவது நம்மளை பெருமையா சொல்ல மாட்டாங்களான்றது குறித்தும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய கிரிக்கெட் அப்படின்ற ஒரு ஆசையை தேவனுக்காக தூக்கி போட்டாரு. நாமளும் அப்படிப்பட்ட பிள்ளைகளா நம்ம வாழ்கிறவங்களா நம்ம இருக்கணும். நிச்சயமா அப்படி இருந்தாதான் தேவனுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தத்தை நம்மளால பண்ண முடியும்.